அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோகமும் நம்பிக்கையும் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி எல்லாம் ஏற்பட்டாலும் அனுமனையும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தையும் தை மாதம் முழுவதும் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். அதிகமான தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டஃப்பான நேரமாக காணப்படுவது உங்களுக்கு தான். இந்த தை மாதம் டக்கென்று பேப்பரை போடுவது, ராஜினாமா செய்வதெல்லாம் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் பார்த்து கொள்வது கண்டிப்பாக நம்பிக்கை உண்டான அமைப்பு. தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் உடல் உண்டு, எல்லா விதத்திலும் பதுங்கிக் கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் மிதுனம் எஸ் என்று சொல்லி அந்த மாற்றத்தை எடுத்துக்கொண்டால் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக இடது பக்க தேகாரோக்கியத்தில் உபத்திரம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை அதீத கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வதும், அரசு துறை அரசியல்வாதிகள் டக்கென்று யோசித்து கொண்டே இல்லாமல் உங்களுக்கு எது தேவை என்றாலும் அதை பொறுமையாக உங்களுக்கு தேவைப்பட்டவர்களிடம் சொல்லி அதை கண்டிப்பாக அதற்குண்டான குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அதை அடைவதற்கு முயற்சி எடுப்பது தடைகளை தவிடுபடியாக்கும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை மிதுனத்துக்கு ஏற்பட்டுவிடும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதற்கேற்றவாறு தட்டுங்கள் திறக்கப்படும்.